ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மில்க் பேடா அண்ட் மில்க் மிட்டாய். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு 2 வாரம் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். ஒரு 1 மந்த் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். முதல்ல மில்க் பேடா செய்ய தேவையான பொருட்கள்: பால் பவுடர் 1 கப், பவுடர் சுகர் அரை கப், அப்படி இல்லைன்னா 3/4 கப் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏலக்காய் தூள் அரை டீஸ்பூன், பால் 2 டேபிள் ஸ்பூன், கிட்டத்தட்ட ஒரு 40 ml. இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல ஒரு அடி கனமான கடாயை எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த நெய் நல்லா உருகுனதும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மில்க் பவுடரை இதில் சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டவ்வில் இருக்கிறதுலே லோ ஃப்ளேம் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கலர் மாறாமல் தீஞ்சு போகாமல் வரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா இந்த நெய்யில் நல்லா இந்த மில்க் பவுடரை நல்லா வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இப்போ இதில் பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரை கப் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுகர் கூட கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னொரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் சுகரை வந்து என்னென்னா, பவுடர் சுகராக உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் வந்து அரைச்சிட்டு, நார்மல் சுகரை மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா சளிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்ல லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். நீங்கள் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா உங்களுக்கு தீஞ்சு போயிடும், கரெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்காது, இல்லை உங்களுக்கு அந்த சவ்வு மிட்டாய் மாதிரி ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 40 ml, கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ரொம்ப சேர்த்துடாதீங்க. பால் ரொம்ப சேர்த்தாலும் கரெக்டான இது வராது. நான் கொடுத்துருக்க அளவில் கரெக்டாக போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பரான மில்க் ஸ்வீட் வீட்டிலே செஞ்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ சேர்ந்து வர ஆரம்பிக்கி. இப்போ வந்து இதை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கிண்டிங்கன்னா போதும். அந்த ராஸ்மல் எல்லாம் போய் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மில்க் பேடா கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து விட்டு நல்ல சென்டரில் உள்ள மாவெல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த பேனில் ஒட்டாமல் உங்களுக்கு நல்ல சேர்ந்தாப்பில் வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு, அவ்வளோதான். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் வேணாம், உங்கள்கிட்ட ஏதாவது எசன்ஸ் இருக்குது, ரோஸ் எசன்ஸ், இந்த மாதிரி பனானா எசன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம். ஏன் வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா பாருங்கள், ஒன்றா சேர்ந்து நல்லா வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. உடனே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிரும். ஆற இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆகும். அதனால் உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்ல ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. நீங்கள் தொடும்போது கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் உருட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இது நல்லா உருட்டுறதுக்கு வரும். இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைய நம்ம ஊற்றிருக்க நெய் வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உருட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ இந்த நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிக்கி நல்லா கிளாஸியாக இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் உருண்டையாக எடுத்து இப்போ நம்ம மில்க் பேடா செஞ்சிடலாம். உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இதை ரவுண்டாக பண்ணிவிட்டு அது சென்டரில் லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இப்போ பிஸ்தா வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ நம்ம செஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிருங்க. ஆனால் ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான ரெசிபி. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பால் பவுடரில் வச்சு செய்கிறனால கொஞ்சம் ஈஸியாக செஞ்சிடலாம். இதே நீங்கள் உங்கள்கிட்ட சப்போஸ் பால் பவுட்ரு இல்லை அப்படின்னா பால்லே கூட செய்யலாம். ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இதில் எல்லாத்துலேயும் இந்த பிஸ்டாசியூஸ் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பரான மில்க் பேடா ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம மில்க் மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுவும் அதே சேம் ப்ராசஸ் தாங்க. இது செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பால் பவுடர் 1 கப், பவுடர் சுகர் 1 கப்,
நெய் 2 டேபிள் ஸ்பூன், பால் 1/4 கப். இப்போ நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருகி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெய் நல்லா உருகி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த நெய்யில் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்கள் அடுப்பு இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கலர் மாறாமல் உங்களுக்கு நல்ல ஒரு மில்க் மிட்டாய் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது. இப்போ இதில் வந்து நம்ம அடுத்து பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து ஒரு 1/4 கப் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் கூட மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சிடாதீங்க, உங்களுக்கு கலரும் மாறி போயிடும், தீஞ்சு போயிடும். இப்போ இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பவுடர் சுகரை சேர்த்துக்கலாம். 3/4 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3/4 கப் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேமை கூட்டி வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா, ஆனால் பக்கத்துலேயே நின்று மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா பக்கத்துலேயே நின்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் லைட்டாக திக்காகி வந்ததும் இதில் வந்து நான் இப்போ ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஏலக்காய் பவுடரே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பார்த்தீங்களா, அடியில் லைட்டாக அப்படி ஒட்டி ஒட்டி வருது. இந்த மாதிரி வர ஸ்டேஜில் ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு கலர் மாதிரி ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கணும். உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நான்ஸ்டிக்கில் செய்யலை அப்படின்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா ஒட்டாமல் நல்லா வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சேர்ந்தாப்பில் வரணும். சேர்ந்தாப்பில் வர வரைக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க. கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலரில் வரும். பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நமக்கு நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உடனே ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுருங்க. இப்போ இது நல்ல ஒரு வெதுவெதுப்பான ஒரு இது கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெதுவெதுப்பாக இருக்கும். இந்த மாதிரி வெதுவெதுப்பாக இருக்கும்போதே உருட்டிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல அது இதாகி வரும். அதாவது ஒழுங்காக ரவுண்ட் பிடிக்க முடியும், இல்லைனா உங்களுக்கு ஹார்ட் ஆயிரும். இப்போ இதில் வந்துட்டு நான் அதை ரவுண்ட் பிடிச்சேன்ல, அதில் வந்துட்டு மேலே முந்திரி பருப்பு வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கில் குத்திக்கிறேன். பார்த்திங்களா, கீழே விழாது, நல்லா அந்த குச்சியோடு சேர்ந்து ஒட்டிக்கும். கிட்டத்தட்ட லாலிபப் மாதிரி ரொம்ப சூப்பராக குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டானதும் கூட. வீட்டிலே செஞ்சிடலாம். சூப்பரான அந்த 2 ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.